பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேலின் அன்பான வணக்கம். ஒரு அற்புதமான கேள்வி. எந்த ஒரு கிரகமும் கேதுவுடன் இருந்தால் ஜாதகருக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? எந்த ஒரு கிரகமும் கேதுவுடன் இணைந்தால் அப்படிங்கிறத விட அது எந்த பாவத்தில் இணைந்தால் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன்னா நம்ம ஒரு அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா ராகுகேதுகள் ஒரு நிழல் கிரகமாகவும் அது அது அரவு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதற்கு ஒரு சில வீடுகள் கொளுத்த பகையாகவும் ஒரு சில கிரகங்களை பகையாகவும் நட்பாகவும் கொடுத்து ஒரு சொந்த வீடு என்பது இல்லாமல் அது எந்த வீட்டில் அமர்கிறதோ, எந்த நட்சத்திரத்தில் அமர்கிறதோ, எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ, அதற்கு திரிகோணத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதை சார்ந்து அதனுடைய பலன் இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரூல். இப்போ எல்லாரும் அழகாக ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தோட பதிவு அற்புதமான ஒரு பதிவு. நான் பார்க்கும் பார்வையில் இந்த கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 1ஆம் பாவத்துல ஒரு கிரகம் சேருவதும், இப்போ கல்வி ஸ்தானத்துல ஒரு ஒரு கேது புதனோடு சேரும்போது அந்த கல்வி மேன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றது. இதே 3ஆம் இடத்துல ஒரு ஒரு புதன் கேது சேர்க்க அப்படிங்கிறதும் சனியினுடைய நட்சத்திரம் ஏறுவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அழித்தன்மையை கொடுக்குது. அந்த இடத்துல 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் இவங்களுடைய வலு குறையும் பொழுது, பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பா அது அந்த ஆண்மையவோ அல்லது அந்த காம சுகத்தையோ டோட்டலா கெடுக்கிறத நம்ம பல ஜாதகங்கள்ல பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த கேது ஒரு அருமையான ஒரு பிளானட். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஞானங்களை, பல தத்துவார்த்தங்களை, பல பொறுமையாக யோசித்து செயல்படக்கூடிய, இப்போ நீங்கள் கிரிமினல் லாயர்ம்போம், கிரிமினல் கேது. லாயர் அப்படின்னா புதன் சனியெல்லாம் சம்மந்தப்படணும். இப்போ இந்த புதன் சனிலாம் சம்மந்தப்பட்டதுன்னா அது லாயராக மாறும். அந்த கிரிமினலே ஒரு கிரிமினலுக்கு ஒரு கிரிமினலை வாதம் பண்ணி அது கரெக்டு அது தப்பு அப்படின்னு அது கிரிமினல் ஆக்கிறதும் கிரிமினல் ஆக்கப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் சொல்கிறது வக்கீல். அப்போ அவனை விட கிரிமினலாக யோசிக்கிற ஒரு கிரகத்தை விட அந்த கிரிமினலை முறியடிக்கிற தன்மை அப்படிங்கிறது சேர்ற கிரகத்துக்கு உண்டல்லவா. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ குரு கேது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு 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 ஞானத்தை, ஒரு ஒரு வாக்கு வன்மையை, ஒரு ஒரு பொசிஷனை, ஒரு பொருளாதார மேன்மையை கொடுக்குற ஒரு கிரகம். இப்போ நீங்கள் பொருள் நிறைய சேர்றது யோகமா அப்படின்னா, நிறைய வர்றது அதை விட யோகம்ப்பா. அது கடனாக வந்தாலும் சரி அல்லது டெய்லி இன்கம்மாக இருந்தாலும் சரி, அது எப்படி செலவாகுது அதெல்லாம் நமக்கு அது அது அடுத்த கான்செப்ட். ஆனால் வரவு என்பது குரு கேது காம்பினேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்ல ஒரு பதவி அந்தஸ்தில் ஹை பவரில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு கேது காம்பினேஷன், அதுவும் 5-9 சுபர்களுடைய சேர்க்கை பார்வை இருந்துருச்சு அப்படின்னா, இந்த குரு கேது அது யோகியெல்லாம் இருந்துருச்சுன்னா அவங்களுடைய கெத்து அப்படிங்கிறது அருமையாக இருக்குது. தனித்த ஒரு கேதுவை தவிர, ஏன்னா தனித்த கேது அப்படிங்கும்போது மேக்சிமம் அது தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கிரகத்தோடு சேருது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேதுவினுடைய அமைப்பு அருமையான அமைப்பு. ஏன்னா ஒரு ஞானக்காரகன் தனியாக இருந்துட்டா அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த டீப் அண்ட் டெப்த்தான ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது பைத்தியமும் ஆகும், கிரிமினலும் ஆகும், ரொம்ப ஒரு ஞானியாகவும் ஆகும், சயின்டிஸ்டாகவும் ஆகும் இல்லைங்களா. அப்போது ஒரு மர்ம முடிச்சுக்களை அவுக்கிறது முடிச்சே கேது தான். முடிச்சு குடுமி சடை போடுறது இதெல்லாமே கேது தான். அந்த அந்த முடிச்சு அப்படிங்கிறது அவிழ்க்கிற பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். முடிச்சு போடுறதும் கேது தான், முடிச்சு அவிழ்க்கிற பவரும் கேது தான். அப்போது அந்த அந்த ஞானத்தை அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு 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 டீப் அண்ட் டெப்த்தான ஒரு யோசனையை ஒரு ஒரு மெமரிக்குள்ள ரொம்ப பதிவிறக்கம் செய்யப்பட்ட பழைய பழைய பதிவுகளை அப்படி கொண்டுட்டு வர்ற, நினைவுபடுத்தக்கூடிய அல்லது தோண்டி எடுக்கக்கூடிய பவரெல்லாம் கேதுகிட்ட இருக்கு.
அதனால அது விருச்சகத்துல உச்சத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப விருச்சகத்துக்குள்ள பெட்ரோலியம் அடியில தான் இருக்கு. ஒரு மண்ணுக்குள்ள பெட்ரோலியம் எடுக்கிறது, நிலக்கரி சுரங்கங்கள் எடுக்கிறது, குகை கோயில்கள் எடுக்கிறதெல்லாம் கேதுதான். அப்போ அது பெட்ரோலியமா இல்ல புதகுழியா இல்ல குகை கோவில்களா இல்ல சுரங்கங்களா அப்படின்னு சொல்றது சேர்ற கிரகத்தை பொறுத்துப்பா. இப்போ நம்ம நிறைய சொல்லுவோம் சனி கேது அப்படிங்கிறது கரடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது கேது அப்படிங்கிறது ஹேரு அப்படின்னா கூட சனி சேரும்போது கரடி மாதிரி ஏன்டா முடிய வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முடி அவ்வளோ முடி இருக்கும் அவங்களுக்கு சனி கேது காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்றேன், இப்போ செவ்வாய் கேது அப்படின்ற காம்பினேஷன் நம்ம நிறைய சொல்லுவோம். இந்த அது கூட புதன் சம்பந்தம் படும்போது இந்த வெரிகோவிஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி நரம்புகள் காலில் இருக்கிற நரம்புகள் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு முடிச்சா வந்துடும். அப்போ வந்து நரம்புல பிளட்டு போகாம முடிச்சு முடிச்சா திரண்டு அப்படியே உருண்டு உருண்டு முடிச்சா வந்துடும் காலில். வெரிகோஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய்க்கேது அந்த ரத்தம் உருண்டுக்கிறது, நரம்பு சுருண்டுக்கிறது. இப்போ செவ்வாய்க்கேது காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து இல்லாமல் போகிறது, சிவப்பணுக்களை பூரா கேது சாட்டுறது, இதெல்லாம் வந்து இப்போ ஹீமோகுளோபின் குறைபாடு அப்படிம்பாங்க. இப்போ சூரியன் கேது இருக்கிறதுலே அதிக பகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இருக்கிறதுலே பெரிய பகை அப்படின்னு எடுத்தோம்னா அது சூரியன் கேது காம்பினேஷன். அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. மற்ற கிரகங்களுக்காவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, சூரியன் கேதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் பார்த்த வகையில் கொளுத்த பகை அப்படின்னா ஒரு பூர்வ புண்ணியத்துக்கு ஆகாதது அப்படின்னா அது அது சூரியன் கேது காம்பினேஷன் தான். மொத்தத்துக்கு எடுத்த உடனே எந்த கிரகமுமே எந்த கிரகத்தோடு இந்த கேது சேர்ந்தாலும் ஆகாது தான். சந்திரன் கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை, மன உளைச்சலை, டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையை, உடம்பே உருளைக்கட்டை. இப்போ மக நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல உருளைக்கட்டை மாதிரி இருக்கும் சந்திரன் கேது காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா. சந்திரன் கேது சாரம் ஏறினாலும் கேது கூட இருந்தாலும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நெகட்டிவ்ஸுக்கு சொல்கிறது வேற மாதிரி, ஆனால் பாசிட்டிவ் சொல்கிறது அருமையான ஒரு விஷயமா இருக்கும். சைலண்ட்டாக இருப்பாங்க, அவங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிலாம் சந்திரன் கேது காம்பினேஷனில் இருக்கும், பார்த்துருக்கேன் நான். அப்போ என்னென்னா, ஒரு கிரகம் வக்ரமாகி அல்லது ஒரு திதிசூன்யத்தில் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு வக்ர கிரக சாரம் ஏறி இந்த கேதுவோடு இணையும் போது அதுவெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மெமரி மைண்டை, ஒரு நிதானத்தை, ஒரு ஆன்மீகத்தை, ஒரு வாக்கு வன்மையை எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துக்கு ஒரு நியாயம் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா 1:9 அவனுக்கு ஒரு பாரம்பரியம். அதாவது நம்ம இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு கொட்டைமுத்துப்பா. கொட்டைமுத்துங்கிறது வந்து என்ன, விளக்கெண்ணெய் தயாரிக்கிறது. கொட்டைமுத்து வினையை தீர்ப்பது விளக்கெண்ணெய் இல்லையா? வினையை தீர்ப்பது விநாயகர், ஆனால் இங்கே வினையை தீர்ப்பது விளக்கெண்ணெய் தான். அப்போது விளக்கெண்ணெய் இப்போ நீங்கள் எவ்வளோ உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் அந்த சூரியனை ஆஃப் பண்ணுற பவர் பெருவிரல்லையும் தொப்புள்ளையும் விளக்கெண்ணெய் வச்சாங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து அந்த வலி நின்றுடும். அதே மாதிரி ஒரு புள்ள வழியில் புள்ள டெலிவரி ஆக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போவும் அந்த சூரியன் தான் பாருங்கள், அந்த 1:9 நெருப்பு தத்துவத்தில் கொண்டு போய் கேதுவை கொடுத்துருக்காங்க. புள்ள வலி பிரசவம் குழந்தை வெளியில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு ஜீரகமும் போட்டு விளக்கெண்ணெய் ஒரு டம்ளர் தண்ணியில் விளக்கெண்ணையும் ஜீரகமும் காய்ச்சி கொடுத்தாங்கன்னா அதை குடிச்சுது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அந்த குழந்தை வளவளன்னு வெளியில் வந்துடும். இப்போல்லாம் வந்து க்ரீம் லொட்டு லொசுக்குன்னெலாம் யூஸ் பண்ணுறாங்க டெலிவரிக்கு, ஆனால் விளக்கெண்ணில் ஈஸியாக அந்த குழந்தை வெளில வந்துடும். இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ ஸ்கின்னுக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த புழு வெட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வெள்ளை தேம்பல்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் முடி புழு வெட்டு மாதிரி வந்து முடி கொட்டுறது சொட்டையாகிறதுலாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் விளக்கெண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான ரெமெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த கொட்டை முத்துன்னு ஒரு விஷயம் சொன்னேன், அந்த கொட்டை முத்து பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு நம்ம துணி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, கருப்பு கலரில் வந்து புட்டா புட்டாவாக போட்டது, அதே மாதிரி காப்பி கலரில் புட்டா புட்டாவாக இருக்கும் அந்த கேதுவுடைய கொட்டமுத்தோட கலர். ஆனால் அந்த கொட்டமுத்தோட தோலை உடச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு தும்ப பூவாட்ட, இந்த கொடுக்காப்படி மாதிரி ஒரு தும்ப பூவாட்ட ஒரு வெள்ளை கலரில் ஒரு பருப்பு இருக்கும். அதை நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இட்லிக்கு போட்டோம்னா அது என்ன சொல்கிறேன்னா சாஃப்டாக பொதுன்னு சாஃப்டாக வருங்கிறாங்க.
புஷ்ப இட்லி மாதிரி வருங்கிறாங்க. ஏன்னா அது அந்த தோலை மேலே இருக்கிற கேது அகட்டினோடனே உள்ளே இருக்கிற பருப்பு ராகுவாக வேலை செய்யுது. அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் எந்த ராகு கேதுகளுக்குள்ள ஈக்குவலான பவர் உண்டு. ஆனால் பார்த்த உடனே அழகாக இருக்கிறதுங்கிறது வேற. ஆனால் காலத்துக்கும் இது உழைக்குண்டா அப்படிங்கிறது ஒன்று. அப்போ 1:9 சொல்லக்கூடிய பாரம்பரியத்துக்கும் நம்மளுடைய பரம்பரைக்கும் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். குரு செவ்வாய் கேது காம்பினேஷனுங்கிறதெல்லாம் பக்கா காம்பினேஷன். அதே சமயம் சூரியன் கேது மேக்சிமம் நல்லது செய்யறதில்லப்பா. அப்போது இந்த கேது யாரு கூட சேருதுங்கிறத விட எந்த பாவத்தில் சேருதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்த பாவத்தை ஈஸியாக இப்போ நீங்கள் காலசர்ப்ப தோஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராகுலேருந்து கேதுல முடியுது அப்படின்னா அவங்களுடைய பரம்பரையில் எல்லாருமே அந்த ராகுல தொடங்கி கேதுக்குள்ளே முடிஞ்சுது அப்படின்னா எல்லாருமே அவங்க உறவுகள் எல்லாருமே ஜாலியாக இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணவங்களா இருப்பாங்க. இளமையிலையா இருக்கட்டும், ஒரு 40 வயசு வரைக்கும். ஆனால் கேதுல தொடங்கி ராகுல முடிஞ்சதுன்னா அத்தனை உறவுகளையும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவன் மாமா மச்சானாகட்டும் அத்தையாகட்டும் அந்த குடும்ப உறவுகள் அத்தனை பேரும் எல்லா வாழ்க்கைனா என்னன்னு கற்று கொடுக்காம விடாதுப்பா. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாரையும் ஒரு புள்ளி புழிஞ்சுதான் தாட்டி விடும். அந்த மாதிரி அந்த கேது எல்லாத்தையும் முழுங்கி எல்லாத்தையும் அனுபவத்தை கற்றுக் கொடுத்து விரக்தியை கற்றுக் கொடுத்து எல்லாரும் அதில் சுக்கரன் கேது காம்பினேஷன்ல கேட்கவே வேண்டாம். அத்தைகள் எல்லாம் வாழ்க்கை பாதித்து கணவனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அந்த கற்பு நெறி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களை சந்திச்சு வெள்ளை சீலை கட்டுறவங்க அதிகமாக அந்த வீட்டில் இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா அந்த அனுபவத்தையும் அந்த தத்துவார்த்தையும் அதனுடைய காரகங்களையும் அதன் மூலியமாக செய்யறதுக்கு அது சொல்லுது. வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப கேது சுக்கிரன் சாரத்துல இருக்கு அப்படின்னா ஒரு நான் என்ன சொல்லுவேன், ஒரு வக்ர கிரகத்தோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா அந்த திசா புத்தியில அது அருமையான வேலையை செய்யுது. ஆனா ராகு தசை கேது புத்திங்கும் போது அதனுடைய சாரத்தோட சேர்ந்து அதோட வேலையை செய்யுது. ஆனா கேது திசையே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ கேது திசை பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சுக்கர திசையில நல்லா பிறந்திருக்கேன்னா கேது திசையில எல்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு கேட்டாதான் தெரியும். அதான் எல்லாம் ஊர்ல விவசாயங்கள் அப்பவே அட்டுத்தடி எங்க அப்பால அப்படி இருந்திருக்காரு. அப்போ அந்த காலங்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரவுடித்தனம் அதெல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ கேது அந்த திசாபுத்தி வருவதை விட கேது யோகியாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஒருத்தருக்கு பின்னாடி பதுங்கிதான் இருக்காங்க. ஓப்பனா வெளில வர்றதில்ல. அதே ஒரு சுபகிரகங்களுடன் சேர்ந்து பார்த்து அது சுபகிரக வீடுகளில் இருக்கும்போது அவர் யோகி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேன்மையும் அந்த ஊர்ல கௌரவமும் அவங்களுடைய குணங்களும் மாறாத ஒன்றாக ஆனால் மற்றவர்களுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய அமைப்பை அது தருதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லப்பா. மொத்தத்துல கேது தனித்து இருப்பதை விட தனித்து இருந்ததுன்னா 6ஆம் இடத்துல இருந்தா கடன் நோய் வியாதி எல்லாத்தையும் கொடுத்துருது. போலீஸ் கேஸ் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்துருது. ஆனா சுபகிரகங்களோடு இருக்கும் பொழுது அது ஒரு நன்மையை தான்ப்பா தருது. என்னை பார்க்கும் பொழுது என்னை இப்போ கேட்டீங்க அப்படின்னா தனித்திருக்கும் கேதுவை விட ஒரு 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 பாவிகளோடு சேர்ந்து ஒரு வக்ர கிரகங்களோடு சேர்ந்து திதிசூன்யங்கள்ல யோகியாகவோ யோகி சாரங்கள்லையோ யோகி பார்வையிலையோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலனை கொடுக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றிங்கப்பா. வணக்கம். வாழ்த்துக்கள்.